ஹாய், சண்டே மார்னிங் நம்ம வீட்டில் டிஃபன் வந்து பூரியும் சிக்கன் குழம்பும் தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் குழம்பு செய்ய ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிட்டேன். அது எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அது கூட அதையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கினதும் அளவு மிளகாத்தூள் போட்டேன். ஒரு 3 ஸ்பூன், எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டு அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் தூள் போட்டு எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி அந்த மசாலாலாம் சிக்கனில் ஒட்டுறதுக்காக 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா மசாலா ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதித்து கிரேவி பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபனுக்கு பசங்களுக்கு பூரி தான் இந்த பக்கம் போட்டிருந்தேன். பசங்களுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்பவுமே பூரி செஞ்சாலும் இந்த மாதிரி தான் செய்வேன். எண்ணெயே ஒட்டாது, கொஞ்சம் கூட இந்த பூரியில் எண்ணெய் ஒட்டாது. பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.